அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சி அமைகிறதுங்க. இதன் காரணமாக விருச்சிக ராசினியர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்ன? இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ராகு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாரு. இதன் காரணமாக விருச்சிக ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு? குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்றும், ரிஷபத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்ம ராசியில் கேதுவும், கும்பத்தில் ராகுவும் சனி பகவானும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மீனத்தில் சுக்கிரனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சிகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கும், கேது 11ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கும் பயிற்சி ஆகிறாரு. இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு, சுக்கிரன் மற்றும் கேது ஆகிய மூவருமே உங்களுக்கு நன்மைகளை செய்யும் விதத்தில் சஞ்சரிக்கிறாங்க. மற்றவர்களால் நன்மை எதையும் எதிர்பார்ப்பது என்பது சற்று கடினம் தாங்க. இருந்தாலும் நீங்கள் வருத்தப்படக்கூடிய அளவிற்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசினியர்களுக்கு வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க. செலவுகளும் அதற்கேற்ப சற்று அதிகமாகவே இருக்கும். இருந்தாலும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் வருமானம் வந்து இந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்பட இருக்குதுங்க. அதே போல குடும்ப சூழ்நிலை நிம்மதியை அளிக்குங்க. குழந்தைகளுடைய எதிர்கால கல்வி முன்னேற்றம் பெருமையை பெற்று தரக்கூடிய விதமா அமையிருக்கு. அது மட்டும் இல்லாம விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் அடிக்கடி சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் வயோதிகர்கள் மற்றும் நிரந்தர உபாதைகளுக்கு சிகிச்சை பெற்று வரும் விருச்சிக ராசியினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அதே போல குறிப்பிட்ட நேரத்தில் மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியங்க. அதே போல் செவ்வாயினுடைய நிலையால இரவு நேரத்தில் வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. அதே போல பிறருடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். பெண்கள் விலையுயர்ந்த அணிகலன்களை அணிந்து கொண்டு தனியாக வெளியில் செல்லுதல் கூடாதுங்க. கவனமாக இருங்க. வெளியூர் பயணங்களின் போது பணம், விலையுயர்ந்த பொருட்கள் களவு போக நேரிடும். பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது அவசியம் என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. திருமண முயற்சிகள்ல சிறு குழப்பங்கள் மேலிட்டு அதன் பிறகு நல்ல ஒரு வரன்மை இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய கும்பம் மற்றும் சிம்மராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டகத்தில் சனி பகவானும் அஷ்டமத்தில் செவ்வாயும் இருப்பதால் உங்களுடைய பணிகள்ல மிகவும் கவனமாக இருப்பது அவசியங்க. எக்காரணத்தை கொண்டும் மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க. முக்கிய அலுவலக விஷயங்களை பற்றி சக ஊழியர்களுடன் விவாதிக்காமல் இருப்பது மிகவும் நல்லது என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் அலுவலக பொறுப்புகள் காரணமாக வெளியூர் பயணங்களில் செல்லும் போது ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. கூடுமான வரையில் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. அதே போல் உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஒருவேளை நீங்கள் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. ஒரு சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன்
எதிர்பார்க்கக்கூடிய வேலை கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய கும்பம் மற்றும் சிம்ம ராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உற்பத்தியை சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப அளவோடு வைத்துக் கொள்வது அவசியங்க. பண விஷயங்கள்ல கண்டிப்பாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லது. சந்தையில் கடுமையான போட்டியை சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. இருப்பினும் லாபம் ஒரே சீராக இருக்குங்க. நிதி நிறுவனங்களினால் அவ்வப்போது பிரச்சனைகள் ஏற்பட்டு கவலை அளிக்குங்க. சந்தையில் நியாயமற்ற போட்டிகளை சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கூட்டாளிகளினாலும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு கவலை அளித்து வந்த நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. இருப்பினும் உங்களுடைய விற்பனையை இவை பாதிக்காது என்பதால பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வருமானமும் வாய்ப்புகளும் ஒரே சீராக இருக்குங்க. பழைய கடன்கள் கவலை அளிக்கும். திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு எதிர்பார்த்திருந்த நிதியுதவி தாமதப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. நடிகர்கள் நடிகைகளுக்கு ஆடம்பர செலவுகளும் விளம்பர செலவுகளும் வெளியூர் பயணங்களும் அதிகமாக இருக்குங்க. மன அமைதி சற்று பாதிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. அதே போல அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால கட்சியில் ஆதரவு பெருக இருக்குதுங்க. உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை அதிகரிக்க இருக்கு. முக்கிய பொறுப்புகள் ஒன்று இக்காலகட்டங்களில் உங்களிடம் ஒப்படைக்கப்பட இருக்குங்க. அஷ்டம ராசியில் செவ்வாய் இருப்பதால் உடல் நலன்ல கவனமாக இருங்க. உஷ்ண சம்பந்தமான பிணிகள் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும். அதனால் உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. அதே போல தரக்குறைவான உணவகங்களில் உணவு உண்பதையும் தவிர்த்து கொள்வது நல்லது. அதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சி நிகழக்கூடிய இக்காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வித்யாகாரகரான புதன் மட்டும் அனுகூலமாக இல்லைங்க. கல்வித்துறையுடன் சம்பந்தப்பட்டுள்ள மற்ற கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிக்கிறாங்க. அஷ்டம ராசியில் சனி பகவான் சஞ்சரிப்பதால அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதை ஏற்பட்டு பாடங்கள்ல கவனம் குறைவு உண்டாகுங்க. தக்க தருணத்துல நினைவாற்றல் பாதிக்கப்படும். விடுதியில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு நிதி பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் ஆரம்பத்திலிருந்தே சிக்கனமாக செலவு செய்வது நல்லது. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் அஷ்டம ராசியில் செவ்வாயும் அர்த்தாஷ்டக ராசியில் சனி பகவானும் சஞ்சரிக்கும் நிலையில சூரியனும் அனுகூலமாக இல்லைங்க. வயல் படிகள்ல சற்று கவனமாக இருப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுப்பது நல்லதுங்க. கால்நடைகள் அபிவிருத்தி அடைவது நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் விதமா அமைய இருக்குது. அதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இருவரும் இக்காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறாங்க. சூரியனும் சனி பகவானும் செவ்வாயும் சாதகமாக இல்லை என்றாலும் கூட பெரிய அளவிற்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. குடும்ப சூழ்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்குது. அதே போல் திருமணத்திற்காக காத்திருக்கும் கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. அதனால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. விருச்சிக ராசினியர்களுக்கு ராகு கேது பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, ராகு கேதுவிற்கான சர்ப்ப பிரீத்தி பரிகாரங்களை மேற்கொள்வது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.